கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, நெடுங்காலமாய் நீண்ட காலங்களாக அநேக காரியங்களுக்கு காத்திருக்கிறீர்களோ? காத்திருந்து இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதோ? வாழ்க்கையின் சூழ்நிலையில் கூட நீங்கள் தளர்ந்து விட்டீர்களோ? நம்பிக்கையற்று விட்டீர்களோ? பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணத்தான் செய்யும். அது நம்பிக்கையற்று போக பண்ணத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, நீங்கள் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இத்தனை வருஷம் நீங்கள் காத்திருந்தீர்கள் அல்லவா? இத்தனை காலம் நீங்கள் காத்திருந்தீர்கள் அல்லவா? அதற்கு ஈடாக பரிசுத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 100 மடங்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஜீவ விருட்சம் ஒரு நாள் கனி கொடாத மரம் அல்ல. அது கனி கொடுக்கிற மரம். அது ஜீவனை கொடுக்கிற மரம். உங்கள் வாழ்நாளில் சோர்ந்து போன அத்தனை காலங்களுக்கு ஈடாக 100 தனியாய் மகிழ்ச்சியை கொடுக்கிற காலம் இது. அந்த மகிழ்ச்சியின் காலத்தை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்து நடத்துவாராக. கலங்கி போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஜீவ விருட்சத்தை போல படர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.